துவண்டுகளுக்கும் தாவேகா தோழர்களே, மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்கய்யா. கொஞ்ச நாள் சரிங்க, நடந்து போச்சு. 24 மணி நேரம் ஆக போகுது. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, வருத்தமாக தான் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நடந்து போச்சு. அதுலேருந்து எப்படி வெளில வரணும், இப்படியே தோண்டு கிடந்தா இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. வாங்க சீக்கிரம் வாங்க. அதுபோக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த சங்கீதா விஜய் இஷ்யூவில். சங்கீதா அவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம இல்லைலாம் சொல்ல. ஆனால் திமுக பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவங்கள. எல்லாம் சொல்கிறாங்க விஜயோட ஒய்ஃபை வந்து திமுக வந்து இயக்குதுன்னா அப்போ எப்படி குடும்பம் நடத்தினார் விஜய் வந்து, அப்போ குடும்பம் சரியாக குடும்பம் நடத்தலையா அப்படி இப்படின்ட்டு எப்படி காரணம் பண்ணிட்டு விஜய் கண்டு வேண்டாம். எனக்கு விஜயை பிடிக்கலன்னு புதுசாக முன்னாடி சண்டையாக போயிட்டுனா 3வது ஊரில் மனுஷன் போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எல்லா ஊர்களுமே நடக்கிறது தான். புதுசாக இப்போ தான் இவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, ஒழுங்காக குடும்பம் நடத்த தெரியலையா, திமுக வந்து விஜய் குடும்பத்தை இயக்குமா, அப்படின்னா விஜய் ஒழுங்காக குடும்பம் நடத்த இல்லையான்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதிக வாய்ப்புகள் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இயக்குதா அப்படின்னு கேட்டால் கிளியாரிட்டியாக தெரியலை. பட் எப்படி இயக்குது, எப்படி இயக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒன்றும். அதுபோக இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த ஷார்ட் வீடியோ பார்த்து கை இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. சீக்கிரம் அதுலேருந்து வெளில வந்து கட்சி பணியை தொடங்க வேண்டும். இதற்கு சில மோட்டிவேஷன்லாம் கிடையாது, உண்மை கருத்துக்கள் இருக்குது, அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது போக உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, சங்கீதா அவர்களை திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன். லைகா ப்ரொடக்ஷன் யார்? அவர் யாருன்னா ஒரு இலங்கை தமிழர், முல்லைத்தீவில் பிறந்த ஒரு இலங்கை தமிழர் சுபாஸ்கரன் அள்ளிராஜ் அப்படின்ற நபர். இந்த போர் காலகட்டங்களில் எங்கே போயிட்டாப்புலன்னா நேராக லண்டன் போயிட்டாப்புல. லண்டனில் தான் இருக்கிறாப்புல, பெரிய ஆளாயிட்டாப்புல, பெரிய பணக்காரர். அதே மாதிரி சங்கீதா அவர்களுடைய அப்பா இருக்கார்ல சொர்ணலிங்கம், அவரும் அதே காலகட்டங்களில் அங்கே நடந்த பிரச்சனை மூலமாக அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா இல்லை லண்டனுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் ஒரே லண்டனில் தலைமையகமாக இருந்தால் செயல்படுறாங்க. 2 பேருமே பெரிய குரூப், பெரிய பணக்காரங்க, லண்டனில் ஒரே ஊரை சார்ந்தவங்க. அந்த தொடர்பின் மூலமாக தான் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கத்தி படத்தில் லைகா ப்ரொடக்ஷன் முதல்ல இங்கே வருது. ப்ரொடக்ஷன் பண்ணி படம் வெளியே ஆகிற நேரத்தில் இல்லை இது வந்து சிங்கள ப்ரொடக்ஷனு அது இதுன்னு பெரிய பிரச்சனை வரும்போது அதுக்கு பிறகு வரலாம் ஆந்து போய் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் லைகா ப்ரொடக்ஷனில் பண்ணலை. பட் விஜய்க்கு இந்த லைகா ப்ரொடக்ஷன் எப்படி கிடச்சிதுன்னா தன்னுடைய மாமனார் சொர்ணலிங்கம் இருக்கிறாரில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கிடச்சிதுன்னு வைங்களேன். சரி, ஓகே, இந்த சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த லைகா ப்ரொடக்ஷன் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா படங்கள் எடுத்தாங்க. அதெல்லாம் யார் வெளியிடுறா? இந்த கடந்த 5 வருஷத்தில் யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படங்களையும் வெளியிடுறது சிகப்பு பூதம், ரெட் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு சிகப்பு பூதம் தான் வெளியிடுது. இப்போ என்னென்ன படம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டான்னு ஒரு படம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தலை நடித்த படம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 அவங்க வெளியிட்டாங்க, பொன்னியின் செல்வன் 2 அவங்க தான் வெளியிட்டாங்க, இந்தியன் படமும் அவங்க தான் வெளியிட்டாங்க, வேட்டையன் படம் ரெட் ஜெயண்ட் தான் வெளியிட்டது. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணது யார்? லைகா ப்ரொடக்ஷன். வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிறாங்க. யார்? லைகா ப்ரொடக்ஷனும் நம்ம திமுகவும். அதே மாதிரி லைகா ப்ரொடக்ஷனும் சங்கீதோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதன் மூலமாக தான் ஒரு கனெக்ஷன் கிடைக்குது சங்கீதா அவர்களுக்கு, திமுகவுடைய தொடர்பு கிடைக்குது. இதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சொல்ல போனால் விஜயோட பையன் இயக்குறாருல படம் ஒன்று, படத்து பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த படத்தையும் யார் தயாரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைகா ப்ரொடக்ஷன். இப்படியாக திமுக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுருக்கலாம். இது சரியாக தப்பா? அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது, சங்கீதா சைடில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. நம்ம தலைவர் தப்பு பண்ணிக்கிறாப்பல, அதையும் நம்ம ஒத்துக்கணும். நீங்கள் ஒத்துக்கலையோ தெரில, ஆனால் நம்ம தலைவர் தப்பு பண்ணிக்கிறார், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்து போங்க. இன்னும் உட்காந்துட்டு கம்பு சுற்றிட்டு நான் வந்து இல்லை எங்கள் தலைவர் அப்படி இல்லைன்னு சொல்கிறது உங்களுடைய புரிதல். ஒத்துக்கிட்டு ஆமாம் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடந்து போயிடுமையா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம தலைவர் தப்பு பண்ணிட்டாப்புல அப்படின்னு நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இதே மாதிரி நிறைய தலைவர்கள் கடந்து வந்துட்டாங்கப்பா. தப்பு தான், அதுக்காக முட்டு கொடுக்க முடியாது, விஜய்க்கு தப்பு தான். ஆனால் அதை கடந்து நிறைய தலைவர் வந்திருக்கிறாங்க இல்லையா. சொல்லப்போனால் 1949 பெரியார், அவருக்கு 77 வயசு நினைக்கிறான். அப்போ 32 வயசான மணியம்மையை கல்யாணம் பண்ணுறார். 42 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அதனால தான் பிரிச்சுக்கிட்டு அண்ணா வெளில வந்தாப்புல. இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்புறம் பெரியாருடைய அண்ணன் பையனே கோச்சிட்டு வெளில வந்துட்டாப்புல, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் என்ன வச்சார், எனக்கு வந்து சுபயோக வாழ்க்கையெல்லாம் தேவை கிடையாது, திராவிட சொத்துன்னு பல கோடி ரூபா சொத்து இருக்குது, இந்த சங்கத்தை நிர்வகிக்கணும்,
எனக்கு பிறகு யார் இருக்கிறா, எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, அதனால் மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிறேன்னாரு. அது பெரிய அளவில் டாக்காக இருந்துச்சு. சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போட்டு அடிப்பாங்க, பெரியார் அடிக்கணும்னா கொண்டு வந்துடுவாங்க மணியம்மையை, அப்படி பண்ணிட்டு இருக்கிறானுங்களேன். ஆனால் இன்று பெரியார் என்ன பேசப்படுகிறார்? சித்தாந்தத்தை பேசப்படுகிறார், சித்தாந்தத்தால் பேசப்படுகிறாரா இல்லையா? இன்னைக்கு பெரியார்னா என்ன வரும்? பெரியார் சமூக நீதி விதைச்சிருக்கிறாருங்க, பெண்ணியம் பேசுகிறாருங்க, பகுத்தறிவு பேசுகிறாருங்கன்னு நம்ம சொல்கிறோமலா இல்லையா? இன்னைக்கு அது எப்போ நடந்தது? ஒரு 60-70 வருஷம் ஆயிட்டு வைங்களேன். இன்னும் அவர் கடந்து பேசப்படுவது அவருடைய சித்தாந்தம். ஆனால் அந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்ட நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கருணாநிதி 3 கல்யாணம் பண்ணாப்பலங்கிறது நமக்கு தெரியும். சுபயோகமாக வாழ்ந்துட்டு போனா என் மனுஷன் ஒரே வீட்டில் வச்சு அது மேடையிலாம் சொல்லி அமைப்பாப்புல நம்ம கலைஞரையா. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாப்புல, கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல, சரி. ரெண்டாவதாக ஒரு பொண்ணுக்கு நூல் விட்டுருப்பாப்புல, நூல் விட்டாப்புல, அந்த பொண்ணையும் லவ் பண்ணாப்புல, அந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டாப்புல, சரி. அது அந்த பொண்டாட்டி சேர்த்துக்கிட்டாரு, அந்த பொண்டாட்டிக்கு பெரிய மனசு, 2 சேர்த்துட்டாரு. அதுக்கு பிறகு 3ஆவதாகவும் ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு, 2 மனைவிக்கும் துரோகம் பண்ணிட்டு மறுபடியும் அதையும் சேர்த்துக்கிட்டாப்புல. இப்படி 3 பேருக்குமே துரோகம் பண்ணிருக்காப்புல. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றும் பெரிய அளவில் பேசப்படுறார். அவர் செய்த சில நல்ல விஷயங்களால பேச எனக்கு அவருக்கும் பெரிய அளவில் பிடிச்சாருங்களே, பிடிச்சதுனால ஒரு சண்டை ஓட்ட நடந்தோம் பார்த்தது கூட கிடையாது. பட் அவர் எனக்கு அந்தளவுக்கு பெரிய விருப்பம் இல்லைங்களேன். இருந்தாலும் அவர் பெரிய தலைவர்களில், ஆட்சி புரிச்ச தலைவர்களில் பெருசாக பேசப்படுறார். அந்த விதத்தில் சிறப்பு தான். அதே போல தான் சீமானே, உன்னை இப்படின்னு நான் விடுவேன், உன்னை எங்கே விடுவேன், எங்கே போனாலும் சீமானம் தூக்கி போட்டு 4 வாரம்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியாக சீமானன் ஒரு தமிழ் தேசிய அரசியலில் பேசிட்டு வர்றார். நிறைய தம்பிகள் அங்கே நின்னாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன 11 முறை கருக்கலைப்பு செய்து விட்டார் சீமானன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டுச்சு. எப்படி இருந்திருக்கும் என்றால், தமிழ் தேசியம் கேப்டன் பிரபாகரன் அவர்களே, நீ ஒரு தலைவனாக கொண்டு நீ ஒரு இயக்கம் தொடங்கி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து 11 முறை கருக்கலைப்பு செய்தார் சீமான், என்னை துன்புறுத்தினார் அப்படின்னு சொன்னது இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு பாருங்க. அந்த நேரத்தில் சட்டையாக காட்டி போட்டுட்டு, ஏய் நான் கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன் மாமா, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லலாம். பாவமாக இருக்கும். அந்த வீடியோக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கும்போது அது மனசு என்ன பாட்டுருக்கோம், சரிங்க மாமா அப்படிக்கும். அதே மாதிரி நம்ம தலைவர் சீமான் அவர்கள் இந்த ரீல்ஸு நீங்களாம் இப்போ தானே ரீல்ஸ் பண்ணுறீங்க, தலைவர் அப்பயே ரீல்ஸ் பண்ணுவாரியா அப்படிலாம் பண்ணி இப்போ பிரபலமாக இருக்கும்போது பல தம்பிகள் கொதிச்சு எழுந்தாங்க. என்கிட்ட சாதாரண விஷயம் கிடையாது இல்லை, அப்படி ஒன்றும் யாரும் விஜய் வந்து என்ன 11 முறை கருகளை பேசாதாருன்னு விஜய் மேலே யாரும் கம்ப்ளைண்ட்லாம் வைக்கல. ஆனால் அந்த காலகட்டங்களில் சீமான் மீது பெரிய அளவில் தம்பி கோபம் கொண்டுட்டாங்க. அதுக்கு வேறு இப்போ முட்டு நடக்கிறாங்க வச்சுங்களேன், அது தப்பு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, அதான் சரியானது. கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த விளையாட்டில் விஜய். ஆனால் சீமானுடைய தம்பிகள் அப்போ கொதிச்செழுந்து கலைஞ்சு போச்சு. நாம் தமிழ் கட்சி அப்போ தான் இப்போயே அவங்க ஒரு 20,000 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவ்வளோ இருப்பாங்க, ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. டக்குன்னு கலைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது சீமான் மீண்டு எப்படி வந்தார் இந்த மேட்டரில் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பேசின தமிழ் தேசிய அரசியல் சூப்பரான அரசியல், நம்ம அதெல்லாம் எந்த குறைச்ச முடியாது. ஆனால் பொய் சொல்லுவாப்புல, ஆனால் பேசுறது நல்லா பேசுவாப்புல. திரையை விட்டு வெளில இறங்கிட்டாப்புனா வேறு மாதிரி இருக்கும். அப்படி இந்த ஓட்காவை இந்த பிஸ்லரி பாட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டது அப்படி, செந்தமிழ் கவிஞன் நான், செந்தமிழ் சீமான் நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாப்புல டக்குன்னு. என்ன படம், புதுப்பேட்டையில் வர அந்த சீன் மாதிரி தலைவர் பேச ஆரம்பிச்சிடுவாங்களேன். இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் முதல் அந்த பேச்சு தான் இன்னைக்கு சீமானா கொண்டாந்து வச்சிருக்கு. அதெல்லாம் மறைஞ்சு போச்சா இல்லையா? அதாவது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படும், நம்மளாம் தூக்கி போட்டு அடிக்கிறது நமக்கு வாகா இருக்கா, இருந்தாலும் நம்மளுடைய எதிரி இதை தான் தூக்கி போட்டு அடிக்க போகிறாங்க. சங்கீதா மேட்டர் தான், திரிஷா மேட்டர் தூக்கி போட்டு அடிக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இன்னைக்கு சீமான் அதுலேருந்து வெளில வந்து ஒரு அளவில் நிற்கிறாப்புல இல்லை. இன்னைக்கு ஒரு அரசியல் இடத்துல 4வது ஒரு தூணாக நிற்கிறாப்புல, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவர் எப்படி கடந்து வந்தார் அப்படி தான் சொல்கிறேன். இந்த விஷயமும் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் அமுங்கி போயிடும். இதை ஒரு பெருசாக மேட்டராக எடுத்துக்கிட்டு டைம்லைன் முழுக்க ஒப்பாரி வைக்கிறாங்கப்பா, அழுது துளைறான். எனக்கு கடுப்பாக இருக்குது, உங்கள் பக்கம் போகிறதுக்கு டென்ஷனாக இருக்குயா. அதுலேருந்து வெளியில் வாங்க. சரி தப்பு பண்ணிட்டாப்புல, அதை ஒத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை போட்டு அடிக்காமல் வந்துருங்க. ஏன்னா திமுககாரங்க இது பெரிய அளவில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியெல்லாம் யோக்கியமா இல்லை, அவங்க எப்படிப்பட்ட யோக்கியம் அவெல்லாம் எடுத்து போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்து கட்சி பணியை பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு நல்ல தலைவன் ஒரு சுய ஒழுக்கமாக இருக்கணும், அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்படி நல்ல ஒழுக்கமாக இருக்கிற ஒரு நல்ல தலைவர், குடும்பத் தலைவர், பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாத நல்ல தலைவர்னா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவர் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரா? என்னுடைய கேள்வியாக தான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா ஒழுக்கமாக கட்டின மனைக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறார்ல, அவர் கடந்த 4 வருஷமாக ஆண்டார். அவர் நல்ல ஆட்சியை கொடுத்தாரா? பிஜேபி கிட்ட ஒன்று அடமானம் வைக்கலையா? இதே மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ரொம்ப ஒழுக்கமான தலைவராக இருந்தாங்க. அவங்க ஆட்சியெல்லாம் பூசணம் மூத்து போச்சு, ரொம்ப மோசமான ஆட்சியை தான் கொடுத்தாங்க. அப்போ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் சரியா இல்லை, அப்போ புதுசாக சொல்கிறாங்க அந்த மனுஷன் குடும்பத்தையே பார்த்துக்க தெரியல, அவன் எப்படி நாட்டை பார்த்துக்குவாரு?
அந்த மனுஷனுக்கு குடும்பத்தை வச்சே பாதுகாக்க தெரியல, அந்த மனுஷனுக்கு வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாப்ல, அவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக வருவார்? இந்த அரசியல் எனக்கு வந்து சுத்த உடன்பாடே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் எப்படி நல்லாச்சு கொடுத்தாப்ல, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சீமான் இப்படி அரசியலில் முளைச்சி வந்துட்டு இருக்கிறாப்ல. அதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தலைவர் தப்பு பண்ணிட்டார், அதை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து மீண்டுட்டு அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகர வேண்டும் இந்த தாவேக்கா தோடர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க பெரிய யோக்கியமாக மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் ஒரு மண்டை சூடு பிடிச்சாலும் எனக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம யோக்கியம் கிடையாது, நம்ம தலைவர் மட்டும் யோக்கியமாக இருக்கும். நம்மளும் நார்மலான பர்சன், ஒரு மனிதன், ஹியூமன். நமக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் அந்த மனுஷனுக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் என்னன்னாலும் பண்ணுவேன். நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணுட்டா நான் ரூட்டு விடுவேன், மொபைல் வாட்ஸ்அப். உங்கள் பொண்டாட்டியெல்லாம் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பை வாங்கி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராமை வாங்கி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நம்மளுடைய நாத்தம். எல்லாரும் அப்படி கிடையாது, நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பேர் அப்படி சொல்கிறேன். இந்த பூட்டிய இருட்டு அறைகள் சொல்லும் என்னை பற்றி 1000 கதைகள் அப்படின்னு ஏதோ ஒரு நூலில் நான் படிச்சிருக்கிறேன். அந்த அறைக்கு மட்டும்தான், அந்த இருட்டு அறைக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம யாருன்னு. அப்படிங்க எவனும் யோக்கியம் கிடையாது. அப்படி இல்லைனா விஜய் யாருனாலும் எப்படினாலும் போகலாமா அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டாப்பெல்லாம் நான் அதை தூக்கி வச்சுட்டு இவர் அரசியலுக்கே சரியில்லை, குடும்பத்தை பார்த்துக்காத தெரியாதவன் நாட்டையே பார்த்துக்க மாட்டான் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனமான கருத்து. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, அதுலேருந்து மீண்டு வருவோமா, அதை மட்டும் தான் பார்க்கணும். அதே இந்த மேட்டரை வச்சுட்டு விஜய் நீங்கள் காலி பண்ணிடலாம் மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்க விஜய் பற்றி. ஹீஸ் அ சைக்கோ. ஆமாம் சைக்கோ, நான் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஹீஸ் ஒமனைசர். எஸ் ஹீஸ் ஒமனைசர், நான் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அவர் ஆட்சி பண்ணவே தகுதி இல்லை அவர். ஆமாம் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அவருக்கே ஓட்டு போட்டு போகிறேன். அவரை பற்றி நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் அவருக்கே ஓட்டு போட்டு போகிறேன். ஏன் ஓட்டு போட்டு போகிறேன் அவருக்கு? நீங்கள் யாரும் யோக்கியம் கிடையாது, அதுதானே பிரச்சனை. ஒரு நல்ல தலைவர் நான் யார் சொன்னேனே, நான் ஒரு அஜித் ஃபேன்டா, நான் எதுக்கு நான் ஒட்டு கொடுக்கணும் விஜய்க்கு? இந்நேரம் அரசியலுக்கு வரலனா, இந்த மேட்ரு வந்துச்சுன்னா விஜய் தூக்கி போட்டு அடிக்கிற முதலாளே நானாக தான் இருந்திருப்பேன். இந்த வாய் இதுக்கு முன்னாடி வாரிசு படம் வந்தப்பையும் பீஸ்ட் படம் வந்தப்பையும் இதே விஜய் திட்டின வாய் தானே. அன்னைக்கு அது ஒரு சினிமாக்காரன், எங்கள் ஒரு சினிமா ஃபைட் இருந்துச்சு, எங்கள் ஆளுகிட்டே சண்டைக்கு வரியா, அஜித் எப்படிப்பட்ட ஆக்டர், அவர்கிட்டே சண்டைக்கு வரியான்னு ஒரு கோபத்தில் விஜய் போட்டு அங்கே அடிச்சங்க. அது அந்த காலம். ஆனால் இப்போ ஒரு மனுஷன் பொது வாழ்க்கைக்கு வராரு, மக்களுக்கு நல்லது செய்கிறாரு வராருல, அது வேற. இந்த இடத்துல அந்த மனுஷனை விட்டு கொடுத்துடக்கூடாதியா. அதனால தான் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்ச மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படிலாம் கேட்டால் நோ. அதையும் தாண்டி ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டார் அந்த மனுஷனை, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன் கேட்டால் விஜய்ன்ற மனிதன் தோத்துறவே கூடாதியா. விஜய்ன்ற மனுஷன் தோத்துறவே கூடாது. என்ன காரணம்? இந்த மனுஷன் தோத்து போயிட்டாருன்னா இந்த நாட்டை திருத்துறேன், தமிழ்நாட்டை திருத்துறேன்னு ஒரு ரூபாய் இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த கால் எடுத்து வைக்க மாட்டான். ஏன்டா திமுக இன்னைக்கு பெரிய பிம்பமாக வளர்ந்து நிற்கிறாங்கய்யா. அதிமுக அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனில் மட்டும் திமுக ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஒன்று அதிமுக காலி ஆகிடும். திமுக மழன்னு வளர்ந்துடும். இப்போ அடித்து வச்சிருக்க கொள்ளையே பெருங்கொள்ளை. இன்னும் அடுத்த 5 வருஷம் அடித்து கொள்ளை சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அவங்க பணத்தை வச்சுட்டு என்னன்னாலும் பண்ணுவாங்க, அவங்க அசைக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த மேட்டரை வச்சு விஜய் காலி பண்ணி போயிட்டாப்ல, சரி வேற யார் வந்து ஸ்டாலின் அடிப்பா, டிஎம்கே யார் அடிப்பா? ஏடிஎம்கே அடிக்கும் போதா? ஏடிஎம்கே ஆல்ரெடி கரைஞ்சி போச்சு, 5 வருஷமா ஆச்சுல. இல்லை இன்னைக்கு ஒரு தலைவர் அங்கே இல்லை, எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. ஓபிஎஸ் நிகராப்புல அங்கே ஸ்டாலின் கும்பிடு போட்டு உட்காந்துக்கிறாப்புல. இன்ப நீதியோட தொகுதி பாசறை தலைவராக மாற போறாப்புல. பெரிய தலைவர் கரைஞ்சு போச்சு. இன்னும் எடப்பாடி மட்டும் தான் இருக்காரு. எடப்பாடி சொல்ற ஒரு காலத்துக்கு எடப்பாடிக்கு பிறகு யார் இருக்கிறான் அந்த கட்சியில்? யாரை தெரியும் உங்களுக்கு அதிமுக? இன்னைக்கு எடப்பாடியை தெரியும், வேற யாரை தெரியும்? அவர் போயிட்டாருன்னா கட்சியே இருக்காது பாஸ். அப்போ நீ இந்த டிஎம்கேங்கிறாயா அந்த பெரிய பிம்பத்தை அசூரனை எப்படி அழிப்பீங்க? விஜய்ங்கிறது இன்னைக்கு ஃபோர்ஸாக இருக்காப்புல, 3வது கட்சியாக வளர்ந்து நிற்கிறாப்புல, பெருசாக நிற்கிறாப்புல. இன்னைக்கு முதலிடம் திமுகவே இருக்கட்டுமே, 2வது இடம் அதிமுக இருக்கட்டுமே, 3வது இடம்னு நிற்கிறாப்புல. இல்லை பெரிய கட்சியா ஒரு 25% இன்னைக்கு சொல்கிறாங்களே இருக்கும்னு, அந்த கட்சியை விட்டுட்டு சீமாலாம் வரதுக்கு பல காலம் ஆகும்ப்பா. சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய கட்சியே டிவிக்கு தான்டா. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே 16 கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு 40% ஓட்டு. டிவிக்கே இன்னைக்கு வரைக்கும் தனியாக நிற்கிறாங்க, கூட்டணி யாரும் சேரல. இருந்தாலும் 25% இன்னைக்கு நிற்கிறாங்கன்னு அவங்க குரூப்பே சொல்கிறாங்க. இல்லை 25% வருவார்கள் அவங்களே சொல்கிறாங்க, அது உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக 22% தனிச்சிருந்தா அது இருக்காது, 18-15 வந்துடுவாங்க வச்சுங்களேன். டிஎம்கே 40%, 16 பேர் கூட்டு சேர்ந்து ஒத்த மனுஷன் 25%னா இன்னைக்கு லெவலுக்கு டிவிக்கு தான்டா தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி. அது யாருக்கும் தெரியலை, கூட்டு சேர்க்க ஆள் இல்லை. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அடிக்கிறானுங்க தலைவரை. அடிச்சுட்டு போங்க. நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், டிவிக்கே தோழர்களே, இந்த ஒரு காரணத்துக்காக நான் கட்சியை விட்டு போகிறேன், நான் இனிமேல் கட்சியில் செயல்படலை, எனக்கு டயர்டாக இருக்குது, இந்த மனுஷன் படுத்துகிற பாடு தாங்க முடியலை, இப்படி பண்ணி விட்டாப்புல அப்படின்னு யோக்கியமாக மாதிரி பேசுகிற சில நண்பர்களே, நான் பெண்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன்ட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. நான் ஒரு அண்ணனாக நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டாப்புல.
அது எனக்கு பெரிய ஹேட்டாக இருக்குன்னு பெண்கள் சொல்கிறாங்கன்னா அந்த பக்கத்தை நான் தொடலை. பெண்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் ஆம்பளை பசங்க வந்து மேக்ஸிமம் பேர் அது கொஞ்சம் அப்படி இருப்பாங்கன்னு வைங்களேன். எல்லாம் யோக்கியம் கிடையாது. நான் தான் சொன்னேன், பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது எதுக்கால ஒரு பொண்ணு வந்து சைட் அடிச்சு தான் போவாங்க. அது ஆண்களோட மென்டாலிட்டி. அப்படிப்பட்ட யோக்கியம்லாம் இன்றைக்கி விஜயை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு அல்ட்ரா மோட்டிவேஷன் தான் இன்றைக்கி விஜய் பண்ண விஷயம் வச்சுக்கலாம். அதை நான் சப்போர்ட்லாம் பண்ண கிடையாது சொல்கிறேன். இப்படி இந்த விஷயங்களை பெருசாக மூட்டை கட்டிக்கிட்டு உட்காந்து அழுவாமல், டைம்ல உட்காந்து அழுவாமல் இதை மேட்டரை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, விஜயை விட்டுறக்கூடாது. நல்ல டைம் கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும். விஜயை கொண்டு வருவோம், பார்ப்போம். 5 வருஷம் பார்க்க போகிறோம். திமுக காரண்டே 5 வருஷம் கொடுத்து உட்காந்துருக்காங்களா? ஸ்டாலினை ஏட்ட கொடுத்து உட்காந்துருக்கோம். என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு? என்ன தெரியும்? அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தாரா? கலைஞரை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தாலும் அவர் ஏற்கனவே ஆட்சி பண்ணியிருக்கிறா கொண்டு வந்தீங்க. ஜெயலலிதாவை அப்படி கொண்டு வந்தீங்க. ஸ்டாலினை எதை நம்பி கொண்டு வந்தீங்க? அவர் எங்கே முதலமைச்சராக இருந்தார்? ஒரு நம்பிக்கை வச்சு கொண்டு வந்தீங்க. அந்த மனுஷன் இன்னைக்கு சரியா இல்லை. இப்போ என்ன சொல்கிறோம்? மாற்றிரோன்னு சொல்கிறோம். விஜய் கொண்டு வருவோம், நல்லா ஆட்சி புரியட்டும், பார்ப்போம். இல்லைன்னா தூக்கி வீச போகிறோம், அவ்வளோதான். சரி, எம்ஜிஆர் அவர்கள் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள். அவரும் ஒரு மாதிரி தான். ஜெயலலிதா பொசுக்கு கொண்டு வந்துட்டாப்ல இல்லையா? எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்குன்னு திமுக பரப்பிக்கிட்டு இருந்தது. பொசுக்குன்னு கொண்டு வந்துட்டாப்ல. விஜய் பண்ணதான் இன்றைக்கி எம்ஜிஆர் பண்ணாப்ல. ஒரு வேளை அடுத்த எம்ஜிஆர் மாறத்துக்கு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாப்லையோ சொல்ல முடியாது. நான் என்ன விஷயத்தில் உன்னை எம்ஜிஆர் மாற சொன்னால் நீ எந்த விஷயத்துல மாறி உட்காந்துருக்கிற? அவட பாவி மனுஷா. சரி விடுங்க. இதே மாதிரி பெரிய அளவில் கிசுக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கும் ராதாவுக்கும் தொடர்பு, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தொடர்புன்னு. அந்த மனுஷன் பொசுக்குன்னு கொண்டு வந்துட்டாப்ல. கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்தாப்புல. அந்த அம்மா உட்காந்து சேலையை கட்டிட்டு உட்காந்துட்டு. அப்படி இருந்த பட்சத்திலையும் அவ்வளவு விமர்சிக்கப்பட்டார், மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டார். அன்னைக்கும் எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் ரொம்ப கொதிச்சு எழுந்தாங்க. ஐயோ, என் தலைவர் இப்படி பண்ணிட்டாப்லே, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டோமே. அப்படி இருந்த போதும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் எதை பற்றி பேசுகிறோம்? அவர் பெரிய சித்தாந்தம்லாம் கிடையாது. திமுக எதிர்ப்பு மட்டும் அவங்களுடைய சித்தாந்தம் வச்சுங்களேன். எப்படி ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? ஏன் பேசுகிறோம்னா அவர் செய்த நல்லது. சத்துணவு அமைப்பு திட்டம் பண்ணாப்புல, நல்ல மனுஷன் அவர், நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு போனாரியா. ஜெயலலிதா பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அதுக்கு என்ன சேர்த்தா இருந்துச்சு? அதுதான் சேர்த்து விமர்சிக்கப்பட்டாங்க. இதே மாதிரி அந்தம்மா நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டோங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒரு காலத்தில் பேசப்படுவார். இந்த மனுஷன் அன்றைக்கி அப்படி இருந்தாப்புல, நல்லது செஞ்சாப்புல அப்படின்னு சொல்லுவார். அதனால் திமுககாரன் பேசுகிறான், நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசுகிறான்னு யாராச்சும் கொண்டு வந்தீங்க, ஊறிச்சு போடுவோம். ஊறிச்சு படுவாக்கில் கடுப்பாக இருக்கு. இவங்க கொண்டு வரலாம் பார்த்தா எனக்கு. அங்கே பாருங்க அப்படி பேசிட்டாங்க, இங்கே பாருங்க அப்படி பேசிட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்க, பேசத்தான் செய்வாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாக்கில் நரம்பு 1000 பேசுவியா? அதெல்லாம் ஒன்றாவது போட்டு மனசை போட்டு குழப்பிடலாமே. கிளிக்கர் கட்டாக வெளில வாங்க. தப்பு பண்ணிட்டாப்புல அக்செப்ட் பண்ணுங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம். ஓகே, பாய்.